ஒரு ராஜா அவனுடைய சொந்தங்கள், அவனுடைய நண்பர்கள் இவங்கள்கிட்டயே துரோகத்தை அனுபவிச்சு அவன் நிம்மதி இல்லாம போயிட்டான். இந்த பகுதி பைபிள்ல எங்க இருக்கு? பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 11வது அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 30 வரை தாங்க இன்னைக்கு நம்ம எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி. அந்த பகுதியில நம்ம தொடர்ந்து இது தானியேல் தீர்க்கதரிசியோட தரிசனங்கள். அதுல ஒரு ராஜாவை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த ராஜா ஒரு இது முந்தின நேற்று நம்ம என்ன பார்த்தோம், அவன் துரோகம் பண்ணி, அதாவது இச்சகம் பேசி அவன் தகுதி இல்லாத ராஜா அவன் வந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ராஜாவோட தொடர்ச்சியான பகுதி தான் இன்னைக்கு பார்க்கறது. இதுல அவனுடைய இதுல 2வது வசனம் 3வது வசனங்கள்ல அவனுடைய டேபிள்ல அவனோட சேர்ந்து அவனுடைய மேஜையில் அவனோட உணவு உண்டுட்டு இருக்கிறாரு. அவனுடைய நண்பர்களே என்ன செய்யறாங்க, அவனுக்கு துரோகம் பண்றாங்க. 2 பேரும் போய் பேசுறாங்களாம். அதனால இவன் இவனுக்கு நிறைய பொருள் சேர்ந்துச்சு, பெரிய படை இருந்துச்சு, பொருளை ஜெயிச்சான், எல்லாமே நடந்தாலும் அவனுக்கு என்ன இல்லை, மனசுல ஒரு நிம்மதி இல்லை. அவன் ஜெயிச்ச எதுவுமே அவனுக்கு ஒரு திருப்தியை தரல. அவனுடைய நண்பர்கள் அவங்களே அவனுக்கு இச்சகம் பேசுறாங்க. ஏன்னா அவன் அந்த மாதிரி பண்ணனால அவனுக்கு அது மாதிரி நடக்குது. இதுதாங்க இந்த பகுதியில் நமக்கு என்ன ஒரு மெசேஜ் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம் சொல்றாரு அப்படின்னா, நம்ம அதை என்ன செய்யறோமோ அதுவே நமக்கு கிடைக்கும். நம்ம அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி அவன் ராஜாவானான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி துரோகம் தான். ஈவன்தோ அவனுக்கு நிறைய சொத்து செல்வம் எல்லாமே இருந்துச்சு, இதுலயும் ஜெயிச்சான். ஆனா மனசுல நிம்மதி இல்லாம அவனுக்கு பின்னால அவனுடைய நண்பர்களே அவனுக்கு துரோகம் செஞ்சாங்க. அதே மாதிரி நம்ம என்ன செய்யறோமோ அதே தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். இந்த வாக்கு தத்தமா இந்த ஆர்டரா எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இது எனக்கும் உங்களுக்கும் இன்னைக்கு கர்த்தர் சொல்ற ஒரு மெசேஜுங்க. சரியா? மீண்டும் நாளை இது போன்ற ஒரு நல்ல மெசேஜோட உங்க சந்திக்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து பைபிளை பத்தின கருத்துக்களை பார்க்கறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா.